எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள் வரை. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும், தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்குத் தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்பான ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படிச் செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்ப மீந்திருக்கிறோம். கவனிங்க, ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். ஆவிக்குரியவர்களிலே அக்கிரம சம்பந்தங்கள் எவ்வளவு பயங்கரங்க! இன்று நாம் தியானிக்கவிருக்கின்ற செய்தியின் சாரம்சம் இதுதான். யார் அந்த ஆவிக்குரியவர்கள்? அவர்கள் வைத்துக் கொண்ட அக்கிரம சம்பந்தங்கள் என்ன? எதற்காக எஸ்ரா அவ்வளவாய் அழுதான்? கடைசியில் என்னதான் அவன் சாதித்தான் என்ற விலையேற பெற்ற காரியங்களை இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில எஸ்ரா சொன்ன வார்த்தைகளை இன்னும் ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 13வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. எங்களின் தேவனே, எங்களின் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும், நாங்கள் செய்த எங்கள் பாவங்களினாலே நாங்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். எஸ்ரா சொல்லுகின்றான், நாங்கள் செய்த எங்கள் பாவங்களினாலே நாங்கள் இந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் வருவித்துக் கொண்டோம். அது கடந்த காலம். அந்த சிரமங்கள் என்ன? ஆக்சுவலாக அங்கே என்னதான் நடந்தது? அப்படி சிரமங்கள் எல்லாவற்றிற்கும் ஆளான பிறகு, நீர் எங்களை சிட்சிக்க வேண்டிய அளவுக்கு சிட்சித்ததற்கு பிறகு நீர் எங்களுக்கு இறங்கி இதோ எங்களை சேர்க்க வேண்டிய விதத்திலே சேர்த்திருக்கிறீர். இவ்வளவும் செய்ததற்கு பிறகு நாங்கள் இன்னும் பாவத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் எப்படி பிழைக்க முடியும் எங்களால்? அது எஸ்ராவினுடைய பிரார்த்தனை. அன்பு சகோதர சகோதரிகளே, எஸ்ராவின் புஸ்தகத்தை, நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் கவனமாக கொஞ்சம் ஆழ்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அவைகளுக்கு பின் ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒரு காலத்தில் எஸ்ராவின் புஸ்தகமும் நெகேமியாவின் புஸ்தகம் ரெண்டுமே ஒரே புஸ்தகமாக அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் 2 புத்தகங்களாக அது பிரிக்கப்பட்டது. தயவு செஞ்சு கவனிங்க. எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளாக இருந்த நாட்கள் அவை. அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்த அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? எப்படி வேணும்னாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் என்றால் ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவனை குறித்த எந்த பயமும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவனென்றால் பயமோ பக்தியோ இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையில் தேவனுடைய தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட எரேமியா அவ்வப்பொழுது அவர்களை எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார். ஐயோ, நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய சொத்தாக அழைக்கப்படுகிறவர்கள், வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களையா நீங்கள்? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த உலகத்தில் கலந்து போனால் எப்படி? உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து உங்கள் மார்க்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எரேமியா போதித்துக் கொண்டே இருந்தான். ஆனாலும் கூட அதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. தேவன் எரேமியா மூலமாக சொன்னார், எரேமியா, நான் எவ்வளவாய் சொல்லிக் கொண்டிருந்தாலும், எவ்வளவாய் போதனை செய்தாலும், எவ்வளவாய் எச்சரிக்கை செய்தாலும் என் ஜனங்களின் வார்த்தையை கேட்பதில்லை எரேமியா. எனவே நான் இவர்களை சிட்சிக்கப் போகிறேன் எரேமியா என்பதை நீ போய் சொல்லு. எரேமியா சென்று, தயவு செஞ்சு தேவன் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் செய்கிற பாவங்களெல்லாம் காண்கிற தேவன்,
கோபமூண்டவராயிருக்கிறார். உங்களுக்கு எதிராய் கை நீட்டப் போகிறார். கண்கள் சிவந்திருக்கிறது. அவர் தம்முடைய சிட்சையை உங்கள் மீது அனுப்பப் போகிறார். தயவு செய்து சொல்வதை கேளுங்கள். சொன்ன வார்த்தையை கேட்கவே இல்லை. அசட்டை செய்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பார்க்கலாம் வாங்க. எரேமியாவின் புத்தகம் 25வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேம் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. எத்தனை வருஷங்க? 23 வருஷம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். எரேமியா இங்கே சொல்கிறான், ஜனங்களே கவனிங்க, கடந்த 23 வருஷமாக தேவன் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் அப்படி பேசுகிற போதெல்லாம் நான் அவர் எனக்கு சொன்ன விஷயங்களை, அவர் சொன்ன எச்சரிக்கைகளை அப்படியே உங்களுக்கும் அறிவித்து வந்திருக்கிறேன். அதை நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பிக்கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் பொல்லாதபடியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபமுண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நல்ல கவனிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகி ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவன் எரேமியா மூலமாய் எச்சரிக்கை விடுக்கிறார். நீங்கள் செய்கிற பாவங்களையெல்லாம் பார்த்து என் சிட்சையின் கரங்களை நீட்டப் போகிறேன். எனக்குள் கோபம் உண்டிருக்கிறது. எவ்வளவோ எச்சரிக்கை செய்த போதும் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. உங்கள் இஷ்டப்படி தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே கவனிங்க, உங்களுக்கு எதிராக சத்துருக்களை கொண்டு வரப் போகிறேன். உங்களுக்கு எதிராய் உங்களை பாடுபடுத்துகிற, உங்களை சிறை பிடிக்கிற ஒரு ராஜாவை கொண்டு வரப் போகிறேன். பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நேபுகாத் நேச்சாரை உங்களுக்கு எதிராய் நான் கொண்டு வரப் போகிறேன். என் தேவன் தெளிவாய் திட்டவட்டமாய் எரேமியா மூலமாக தம்முடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புத்தி வந்ததா உங்களுக்கு? தங்கள் பிழைப்பை மாற்றிக்கொண்டார்களா? இல்லவே இல்லைங்க. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் கடந்த பிறகு சிதேக்கியா என்ற ராஜா எரேமியாவை அழைத்து, எரேமியா, தேவனுடைய தரிசனம் எதையாவது நீ கண்டாயா? தேவன் உனக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்று எரேமியாவை அழைத்து கேட்டான். அப்பொழுது எரேமியா சொன்னான், தேவன் என்னோடு பேசினார். என்ன பேசினார்? வாசிக்கலாம் வாங்க. 37வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே எரேமியா காவற்கிடங்கு நிலவரைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். எரேமியா சிறைச்சாலையின் காவற்கிடங்கிலே அவன் எப்போதும் ஜனங்களுக்கு வரக்கூடிய சிட்சையை குறித்து, தேசத்திற்கு விரோதமாய் வரப்போகிற பிரச்சனைகளை குறித்து
விடியற்காலமே எழுந்து தேவன் சொன்ன வார்த்தைகளை, எச்சரிக்கைகளை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த ராஜா என்ன செய்தான்? எரேமியாவை கொண்டு போய் ஜெயில போடுங்க, இந்த ஆளை. சும்மா எல்லாரையும் பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நமக்கு ஏதோ சிக்ஷை வரப்போகுதான், நமக்கு எதிராக சத்துருக்களின் தேசம் வரப்போகுதான், நம்ம எல்லோரையுமே கூட சத்துரு சிறைப்பிடிப்பான. என்ன எச்சரிக்கை, என்ன இப்படியே பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். தூக்கிட்டு போய் முதல்ல இவனை உள்ள போடுங்க என்ற போது அவனை காவல் கிடங்கிலே போட்டார்கள். தேவனுடைய எச்சரிக்கைகளை அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கிற எரேமியாவின் வாயை அடைக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். தீர்க்கதரிசியை அந்த காவல் கிடங்கிலே வைத்து கஷ்டப்படுத்த முயற்சி செய்தார்கள். கொஞ்ச காலம் கடந்ததற்கு பிறகு, எரேமியாவை சிறையிலே வைத்ததற்கு பிறகு, காவல் கிடங்கிலே போட்டதற்கு பிறகு, சிதேக்கியா என்கிற அந்த ராஜா தனக்குள் உண்டான பயத்தினாலே, கலக்கத்தினாலே எரேமியாவை அழைத்து அவன் கேட்கிறான், தேவன் உன்னோடு எதையாவது பேசினாரா? வாசிக்கலாம் என்ன நடக்குது. எரேமியா காவற்கிடங்கு நிலவரைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜாவனை அழைத்தனுப்பி கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜாவனை தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்டான். கவனிய, அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜா கையில் ஒப்படைக்கப்படுவீர். ராஜா, மாட்டிக்க போற ராஜா, பிடிக்கப்படுவாய், சிறைபிடிக்கப்படுவாய், அடிமையாக்கப்படுவாய். தேவன் என்னோடு சொல்லிவிட்டார். சிதேக்கியாவுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? நன்மை கொண்டு வருகிற தேவனுடைய சமாதான வார்த்தை தான் வேணும். வெற்றியை தருகிற வார்த்தைகளை அவன் தேடினான். சந்தோஷத்தை தருகிற வார்த்தையை அவன் எதிர்பார்த்தான். எரேமியா, தேவன் ஏதாவது சொன்னாரையா? ஆமா ராஜா, உங்களுக்கு வரப்போகும் நாட்கள் எல்லாம் சுகமும் சௌக்கியமும் சந்தோஷமான நாட்களாயிருக்கும். நீங்க கை வைக்கிற எல்லா வேலையும் அற்புதமா நடக்கும். தேவனாகிய கர்த்தர் உமக்கு துணையாயிருக்கிறார். நீங்க எந்த காரியத்தை செஞ்சால் அது திருப்தியா முடியும். அப்படி சொல்ற ஊழியக்காரனா எரேமியா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா எரேமியா அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இல்லைங்க. சமாதானம் இல்லாத இடத்திலே உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற ஊழியக்காரனுக்கு வேதம் சொல்லுகிறது, ஐயோ! என் ஜனத்தினுடைய காயங்களை மேலோட்டமாய் கட்டுகிற மேய்ப்பனுக்கும் அப்படித்தான் இந்த தேவன் சொல்லுகிறார். சிதேக்கியா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிதேக்கியாவால் ஆளப்படுகிற மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டுமாம். யாராவது இருக்கீங்களா மத்தியில? தேவனோடு தெளிவாக பேசிய போதும், எச்சரித்த போதும் அதை கண்டுகொள்ளாமல் உன் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு தேவனோடும் தேவனுடைய சன்னதியோடும் என்ன இருக்கிறது? தேவன் கேள்வி கேட்பார். சிதேக்கியா எரேமியாவை வரவழைத்து, தேவனுடைய வார்த்தை ஏதாவது இருக்கிறதா? இருந்தால் சொல். தேவனோட கூட என்ன பேசினார்? ராஜா, தேவன் என்னோட கூட பேசினார். அப்படியா? என்ன பேசினார்? சொல். நீ சாகப் போகிறாய். தேவன் உன்னை கொல்லப் போகிறார். தேவன் உன்னை சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுக்க போகிறார். அது டைரக்டா சொல்லிட்டாங்க. அதனால் தான் எரேமியா என்றால நாட்களில ராஜாவுக்கும் சரி, அந்த பிரஜைகளுக்கும் சரி அவ்வளவு கோபம், அவ்வளவு பகை. இன்னைக்கும் சிலருக்கு சதீஷ்குமார்னா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் எழுந்து நம்முடைய கால்வரி நற்செய்தி கூட்டத்தில், சாதாரணமாக கல்வரி நற்செய்தி கூட்டங்கள் நாம் வைக்கிற போது 2வது நாள் ராத்திரியோ 3ஆம் நாள் ராத்திரியோ ஊழியக்காரர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்வேன். இரவு 11 மணிக்கு மேல. அதற்கு நள்ளிரவு ஊழியக்காரர்கள் கூடுகை, மினிஸ்டர்ஸ் மீட்டிங் என்று பெயர் வைத்திருந்தேன். ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பித்தால் அதிகாலை 2 மணி வரைக்கும் கூட அந்த கூட்டம் நடக்கும். அவர்கள் எல்லோரையும் அப்படி ஒன்றிணைத்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர், உங்க கூட இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எழுந்து நின்று சொன்னார், வாங்க வந்து சொல்லுங்கன்னு கூப்பிட்டேன். மைக்கு கையில வாங்கி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சதீஷ்குமார்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எல்லாருக்கும் முன்னாலே சொல்றார், இவருடைய போதனைகள் இன்னும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த சேனலும் பார்ப்பேன், எந்த போதனைகளையும் கேட்பேன். ஆனா சதீஷ்குமாருடைய போதனைகள்லாம் கேட்க மாட்டேன். பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அவருனாலே எனக்கு பிடிக்காதுங்க. அவர் போதனைகளையும் பிடிக்காது. என்னோட செல்போன்ல எத்தனையோ ஊழியக்காரங்க மெசேஜ் இருக்கு, எத்தனையோ பேரோட செய்திகள் இருக்கு. ஆனா ஒரு மெசேஜ், ஒரு தேவ செய்தி கூட சதீஷ்குமார் சொன்னது இல்ல. எல்லாரோடைய மீட்டிங்கு போவேன். நம்ம பட்டணத்தில் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும்போது எல்லாரோட மீட்டிங்கு போறேன். ஏன்னா நானும் ஒரு ஊழியக்காரங்கிறதால. ஆனா சதீஷ்குமார் எங்கேயாவது மீட்டிங் வச்சா தப்பித்தவரி கூட அந்த பக்கம் போக மாட்டேன். ஏனென்றால் இந்த சதீஷ்குமார்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி அவர் பேசினா நான் என்ன பண்ண, பேசாம உட்காந்துருந்தேன். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? மைக்க பிடிங்கி இப்படி அவர் பேசிக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும்?
எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் உண்மையான விஷயத்த சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. ஏன் இந்த சதீஷ்குமாருடைய வார்த்தைகள்லாம் எனக்கு பிடிக்காது, ஏன் அவர் கொடுக்கிற செய்தியெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிற விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். அவருடைய செய்தினாலோ அவருடைய மீட்டிங்ஸ்னா அவருடைய டிவி ப்ரோக்ராம்ஸ்னா எனக்கு ஆகவே ஆகாது, பிடிக்காது, பார்க்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு எதுக்காக இத்தனை ஜனக்கூட்டம் இவரோட மீட்டிங்க்கு வருது? எதுக்காக திரளான ஜனங்கள் கூடி இவரோட மீட்டிங்ஸுக்கு இப்படி வந்துகிட்டே இருக்காங்க? அது என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க உட்காந்து பாத்திரலாம். என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையாக வந்து மீட்டிங்ல ஃபுல்லா உட்கார்ந்துருக்கேன். இப்ப நான் உண்மையான விஷயத்த சொல்றேன். சதீஷ்குமாருடைய மெசேஜஸ் எதையும் நான் கேட்க மாட்டேன், கேட்க விரும்ப மாட்டேன், எனக்கு பிடிக்காது. காரணம் என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நான் டிவி ஆன் பண்ணும்போது என் நேரத்துக்கு சதீஷ்குமார் அவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா அந்த வார்த்தைகளை கேட்கறது தான் தாமதம். அது ஈட்டி மாதிரி வந்து என் நெஞ்சிலேயே குத்துதுங்க அவருடைய வார்த்தைகள். அவர் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னை அறியாமலேயே எனக்குள்ள ஏதோ பயம் சூழ்ந்து கொண்டது. அவர் பேசுகிற வேளையிலே என்னுடைய வாழ்க்கை அப்படி அப்பட்டமாய் வெளிப்பட்டு விடுகிறது. நான் தேவன் ஆசைப்படுகிற வாழ்க்கையை வாழாமல் ஆனால் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன். சதீஷ்குமார் பிரதர் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை நெஞ்ச கிழிக்கும் போது இனிமேல் ஒரு கால் இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் இன்று தேவன் அழைத்து வந்தார், என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மொத்தமாய் வெளிக்காட்டி விட்டார். உண்மைதாங்க, சதீஷ்குமார்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காத. காரணம் என்னன்னா, உள்ளதை உள்ளபடி பிரசங்கிக்கின்றார். எனவே தொடர்ந்து அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவருடைய செய்திகளை கேட்டு இந்த ஊழியத்தை பார்த்து என் வாழ்க்கை முழுவதும் தேவனை நான் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்று உங்கள 90% வந்திருக்கிற காரணம் என்ன? கால்வரி டெம்பிளுக்கு எதுக்காக அங்க வரீங்க? தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை அப்படியே வெளிக்காட்டுகிறார். எனவேதான் கால்வரி டெம்பிளுக்கு வரோம். தேவனுடைய தூய வார்த்தையை அங்கே கேட்க முடிகிறது. அதனால் தான் வருகிறோம். அங்கே சுகர் கோட்டட் மெசேஜ் கிடைக்காது. என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் பிழைப்பு எப்படி இருக்கிறது, என் குடும்பம் எப்படி இருக்கிறது, நான் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், உள்ளதை உள்ளபடி பார்க்கிற தேவன் பேசுகின்றார், எங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகின்றார். எப்படிப்பட்ட டாக்டர் வேணும்? உன் நோயை உள்ளதை உள்ளபடி வெளிக்காட்டி மருந்து தருகிற டாக்டர் தான் வேணும். கால்வரி டெம்பிள் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஹாஸ்பிட்டல். உனக்கு இருக்கும் ஆவிக்குரிய வியாதி உள்ளதை உள்ளபடி காட்டி உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய ஹாஸ்பிட்டல் தேவனுடைய சந்நிதி. சிதேக்கியா அழைத்தனுப்பி கேட்கிறான் எரேமியாவிடத்தில், தேவனோடு எதையாவது பேசினாரா? எரேமியா அவனுக்கு பதில் சொன்னான், பேசினார். என்ன பேசினார்? நீ சாகப் போகிறாய். உனக்கு புரியவில்லை எப்பேற்பட்ட பாவி என்பது. உனக்கு புரியவில்லை ராஜா, உன் மீது தேவன் உன் மீது எவ்வளவு கோபமாயிருக்கிறார் என்பது உனக்கு புரியவில்லை. ராஜா, உனக்கு எப்பேற்பட்ட சிக்ஷை வரப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. என்ன நடந்தது? சிதேக்கியா கொல்லப்பட்டான். 39வது அதிகாரம் 38வது அதிகாரத்திலே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தான். நன்மையான வார்த்தைகளை சொல்லுவானோ, சந்தோஷகரமான வார்த்தைகளை ஏதாவது சொல்லுவானோ, இதமான வார்த்தைகள் ஏதாவது சொல்லுவானோ? இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? பாவங்களை செய்து கொண்டு பாவத்துக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டு தேவனை ஆசீர்வதிப்பாரா? தேவன் கஷ்டங்களை மாற்றுவாரா? என் கண்ணீரை துடைப்பாரா? நல்ல உயர்வை தருவாரா? மேன்மையான சந்தோஷங்களை தருவாரா என்ற எண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நோ. உன்னுடைய பாவங்களை நீ விட்டு விலகுகிற வரைக்கும் தேவனிடத்திலிருந்து நல்ல பதில் உனக்கு வருவது சாத்தியமில்லை. உன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நீ விலகுகிற வரைக்கும் உன் வாழ்க்கையிலே நல்லது நடப்பது என்பது சாத்தியமல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைப்பது என்பது சாத்தியமல்ல. சிதேக்கியா தேவனிடத்திலிருந்து நல்ல செய்தி கேட்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் எரேமியா சொன்னான், தேவன் கோபம் மூண்டவராயிருக்கிறார். சிதேக்கியா, நீ சாகப் போகிறாய். உனக்கு எதிராய் சத்துரு வரப்போகிறான். அவன் உன்னை முறியடிக்கப் போகிறான். அட்லீஸ்ட் அப்படி சொல்லப்பட்ட போது சிதேக்கியாவுக்கு புத்தி வந்திருக்கணும்ல. தேவனுடைய ஊழியக்காரன் பேசுகிற போது, தெளிவாக பேசுகிற போது, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற போது, உன் வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக வெளிக்காட்டும் போது அப்பவாது உன் வாழ்க்கையை சரி செஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும். சிக்ஷை மறைந்திருக்கிறது, சத்துரு மறைந்திருக்கிறான். உன் உயிருக்கே ஆபத்து வரப்போகிறது. உன் நடத்தையை மாற்றிக்கொள் சிதேக்கியா. எரேமியா எச்சரித்தான். பிழைப்பை மாற்றிக்கொள்ளவில்லை, நடத்தையை திருத்திக் கொள்ளவில்லை.
பாபிலோன் தேசத்தின் நேபுகாத் நேச்சார் வரப்போகிறான். பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்கிற நேபுகாத் நேச்சார் வரப்போகிறான். திடீரென்று உனக்கு எதிராய் யுத்தம் தொடுக்கப் போகிறான். உன்னை அவன் கொல்லப் போகிறான். இவ்வளவு தெளிவா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சிதேக்கியாவுக்கு புத்தி வந்திருக்கணுமா இல்லையா? புத்தி வரலங்க. என்ன நடந்தது? எரேமியா ஏற்கனவே தெளிவாய் சொன்னான், நீ சாகப் போகிறாய். இங்கே 39வது அதிகாரத்தின் 5வது வசனம். கல்தேயருடைய ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. வாழ்க்கையை திருத்திக் கொள்ளாததால் வந்த பயங்கரத்தை கவனிங்க. பாவ வாழ்க்கையை விட்டு விலகாததினாலே நேரிட்ட அபாயம். சிதேக்கியா, கொல்லப்படுவாய். நீ செய்கிற பாவங்கள் எல்லாம் தேவன் காண்கிறார். எச்சரிக்கை செய்த போதும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. நீ செய்கிற தவறுகளெல்லாம் தேவன் அவ்வப்பொழுது கண்டு எச்சரிக்கிற போது நீ திருத்திக் கொள்ளவில்லை. உனக்கு புத்தி வரவில்லை. என்ன நடந்தது? எரேமியா சொன்னது போலவே நேபுகாத் நேச்சார் வந்துவிட்டான். சொன்னது போலவே தேசத்துக்கு எதிராக யுத்தம் தொடுத்தான். சொன்னது போலவே சிதேக்கியாவை பிடித்துக் கொண்டான். சொன்னது போலவே என்ன செய்தான்? கவனிங்க. 7வது வசனம். சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். எரேமியா சொன்னது போலவே, தீர்க்க தரிசனம் உரைத்தது போலவே அன்று நடந்தது. தேவன் சொல்லச் சொன்னார், உனக்கு அழிவு வரப்போகிறது. அப்ப கூட அவன் புத்தியை மாத்திக்கலங்க. தன்னுடைய நடத்தையை எள்ளளவும் அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. ஜனங்களே, ஏற்கனவே நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், மறுபடியும் சொல்கிறேன், தேவன் உங்களை சிட்சிக்கப் போகிறார். கைதிகளாய், அடிமைகளாய் தேவன் உங்களை மாற்றப் போகிறார். திருத்திக் கொள்ளுங்கள். 23 வருஷங்கள் தொடர்ந்து தேவ வார்த்தைகளால் போதித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் கண்டுக்கவே இல்லை. தேவன் சொன்னதைப் போலவே செய்துவிட்டார். பரிசுத்த பாத்திரங்களை பரிசுத்த குலைச்சலாக்கின ராஜாக்களை கூட தேவன் புறந்தள்ளினார், சிட்சித்து விட்டார். தம்பியே, தங்கையே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சரீரத்தை தயவு செய்து கெடுத்துக் கொள்ளாத. சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்த குலைச்சலுக்கு ஆக்காத. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை பரிசுத்த குலைச்சலாக்கினால் தேவன் பொறுக்க மாட்டார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, ஆண்டவரே, நாளிலும் யார் யாரெல்லாம் உம்முடைய பார்வைக்கு குற்றவாளிகளாயிருக்கிறார்களோ, உம்முடைய பார்வைக்கு பாவிகளாயிருக்கிறார்களோ, உம்முடைய பார்வைக்கு துன்மார்க்கர்களாயிருக்கிறார்களோ, ஆண்டவரே, அவர்களுக்கு இறங்கி அவர்களின் ஜெப விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து மனம் திரும்புதலை கட்டளையிட்டு அற்புதமான மாற்றத்தை அருளிச் செய்து அவருடைய வாழ்க்கை, அவர்களின் குடும்பங்களை இன்றே இந்த நொடிப்பொழுதிலேயே மாற்றுங்க ஆண்டவரே. சரி செய்யுங்க ராஜா. பரிசுத்தர்களாய் மாற்ற வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.